வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதிய வரலாற்றை எழுதிய சாமானிய மக்கள் ஆட்சி. திமுகவை நேரடியாக சாடி முதல்வர் விஜய் ஆவேச உரை. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவித்து எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு அதிரடியான பதிலடிகளை தந்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் பரபரப்பு சம்பவம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இளைஞர் ஒருவரின் வீட்டில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் இருந்த இளைஞர் போலீசார் கஞ்சாவை வைத்து பொய் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி அதை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.